Hello students, welcome back to Newton Physics. இன்னைக்கு நம்ம work, energy and power அந்த லெசன் வந்து ஒரு நியூமெரிக்கல் டிஸ்கஸ் பண்ண போறோம். Calculate the kinetic energy of a body of mass 0.1 kg and momentum 20 kg meter per second. ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நியூமெரிக்கலை நல்லா ரீட் பண்ணுங்க. என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்றதை அண்டர்லைன் பண்ணுங்க. என்ன கேட்குறாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இங்கே என்ன கேட்குறாங்க? Calculate the kinetic energy of a body of mass 0.1 kg. Okay. Momentum 20 kg meter per second. என்ன கண்டுபிடிக்கணும்? kinetic energy of a body. அதுதான் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க given எழுதுங்க. given ஏன் எழுத சொல்றேன் அப்படின்னா அப்பதான் ஏதாவது யூனிட் கன்வர்ஷன் இருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ given எழுதுறோமா? மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.1 kg கொடுத்திருக்காங்க. ஓகே. மொமெண்டம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 20 kg meter per second ன்னு கொடுத்திருக்காங்க. மொமெண்டம் is equal to 20 kg meter per second. என்ன கேக்குறாங்க? கைனெடிக் எனர்ஜி கேக்குறாங்க. கைனெடிக் எனர்ஜியோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. கைனெடிக் எனர்ஜி is equal to half mv². இப்போ உங்களுக்கு கைனெடிக் எனர்ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா v வேணும், வெலாசிட்டி வேணும். இங்க கொடுத்திருக்காங்களா? கொடுக்கல. அப்ப என்ன பாருங்க சம்ம. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? மொமெண்டம்ன்றத யூஸ் பண்றாங்க. அப்ப மொமெண்டமோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் தானே? ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. இதுல இருந்து v ய கொண்டு வாங்க. v is equal to p/m ன்னு கொண்டு வாங்க. இந்த v ய இந்த ஃபார்முலால போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? kinetic energy is equal to half mv². v க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்றேன்? p/m ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்றேன். அப்ப half into m into p/m ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா என்ன? v². அப்ப என்ன செய்யணும்? ஹோல் ஸ்கொயர் போடணும். அப்ப half into m into p/m into p/m ன்னு எழுதிக்கோங்க. இந்த m இந்த m கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு இதுல என்ன தெரியும்? p தெரியும். p வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 20. அப்ப 20 into 20 போடுங்க. மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.1 கொடுத்திருக்காங்க. அப்ப 0.1 போடுங்க. இங்க பாருங்க டெசிமல் பிளேஸ்ல இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? into 10 மேலே கீழேயும் into 10 into 10 பண்ணுங்க. அப்ப 1/2 into 20 into 20 into 10 divided by என்ன வரணும் உங்களுக்கு? 1 தான் வரும் இல்லையா? அப்ப இதை கேன்சல் பண்ணுங்க. 10 அப்ப என்ன வருது? 2000 ஜூல்னு ஆன்சர். ஸோ kinetic energy is equal to 2000 ஜூல். எப்பயுமே இந்த யூனிட் எழுதுறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த யூனிட் எழுதுறேன்னா உங்களுக்கு 1 மார்க் ரெடியூஸ் ஆகும் போர்டில். என்னோட சேனலை